வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புது டிஷ்ஷோடு வந்திருக்கேன். இந்த திராட்சை பழத்தில் நம்ம கிறிஸ்மஸ் பழம் எப்படி செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த ஒரு கிண்ணம் திராட்சை பழம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய திராட்சை பழம், இதில் சின்ன திராட்சை பழமும் இருக்குது. இப்போ நான் பெரிய திராட்சை பழத்தில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க. சட்டி வச்சுருக்கிறேன். இதில் நான் அரை சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம இந்த பழங்களை எடுத்து போடுறோம். பழங்களை கொஞ்சம் 2 கொதி வரட்டும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா கொதி வரணும். இது 5 நிமிஷம் ஆகிருக்கு. ஆனால் 10 நிமிஷம் வேக வைக்கணும். உடையாமல் பார்த்துக்கணும். 10 நிமிஷம் வெந்த பிறகு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வைக்க போகிறோம். இந்த பழம் நல்லா இப்படி வடிகட்டிக்கணும். இப்படி எடுத்து வச்சு இப்படி காய வைக்கிறதுக்காக இப்படி எடுத்து வச்சுட்டு இதை வெயிலில் காய வைக்கணும். ஒரு 5 நாள் 6 நாள் காய வச்ச பிறகு இது பூரா நல்லா சுருங்கிடும். அப்புறம் பார்ப்போம். திராட்சை பழம்லேருந்து கிறிஸ்மஸ் பழம் நம்ம செஞ்சுருக்கோம். இது 5 நாள் இல்லாட்டி 6 நாள் நல்லா காய வச்சு இப்படி எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்ம இனிப்பு பொருளுக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிஷ்ஷில் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.